நீட் 2026 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹரிசாண்டல் ரேஞ்ச் அண்ட் வேல்யூ ஆஃப் n. இது வந்து பாத்தீங்கன்னா ஜேஇல கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, a particle is projected with a velocity u so that its horizontal range is 3 times the maximum height attained by it. அதாவது ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆரோட வேல்யூ என்ன சொல்றாங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்ல 3 டைம்ஸ் அப்படிங்க சொல்லிட்டாங்க. இந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆஃப் a projectile is given as ஹரிசாண்டல் ரேஞ்ச் என்னன்னு கொடுத்துட்டாங்க, r is equal to n u square divide by 25g அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. இதுல என்ன கேக்குறாங்கன்னா the value of n, என்னோட வேல்யூ வந்து என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. இப்ப இதுல என்ன பண்ணணும்னா ரேஞ்சுக்கான ஃபார்முலா வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் r is equal to என்ன சொல்லுவோம்னா u square by g into sin 2 thetaங்கிறது ஃபார்முலா. இதே ஃபார்மட் இன்னொரு மாதிரி எப்படி எழுதலாம்னா u square by g into 2 sin theta cos theta அப்படின்னு எழுதலாம். சரியா, u square by g into 2 sin theta cos theta எழுதலாம். இதுல இந்த தீட்டாவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது தீட்டா வேல்யூ எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்றது, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, r is equal to 3h. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இதுல tan தீட்டாவோட வேல்யூக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா 4 by this வேல்யூ, h முன்னாடி என்ன இருக்கு 3 இருக்கு, அப்ப 4 by 3. அப்ப tan theta is equal to 4 by 3 னா இது ஆப்போசிட் சைடு, இது வந்து என்ன அட்ஜசன்ட் சைடு. இப்ப ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஆப்போசிட் சைடு வந்து பாருங்க 4 இருக்கு, அட்ஜசன்ட் சைடு 3 இருக்குன்னா கண்டிப்பா ஹைப்போடென்யூஸ் 5 தான். ஏன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது பித்தாகரஸ் ட்ரிப்லெட் போட்டீங்க அப்படின்னா இது 3 4னா இது 5 வரும். இதை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னா இது பாருங்க u square by g அப்படியே இருக்கட்டும், 2 into sin theta ஓட வேல்யூ வந்து என்னன்னா sin theta is equal to opposite divide by hypotenuse 4 by 5. ஓகே, cos theta ஓட வேல்யூ வந்து என்ன adjacent divide by hypotenuse 3 by 5. இதை சிம்பிளை பண்ணுங்க, என்ன வருது 4 into 2 8, 8 into 3 24 u square divide by 5 into 5 25 into g வருது. இப்ப இவங்க கொடுத்துருக்கிற இந்த வேல்யூவையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த ரேஞ்சுக்கான வேல்யூ கம்பேர் பண்ணுங்க. u square by 25 அப்படியே இருக்கு. இப்ப இங்க n இடத்துல என்ன இருக்கு 24. சோ த கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 24. இது எல்லாமே என்னன்னா நிறைய ஷார்ட் ட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். சரி, என்னென்ன ஷார்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், r is equal to 3h வச்சு நம்ம என்ன பண்றோம்னா tan theta ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றோம். இதை யூஸ் பண்ணி பித்தாகரஸ் ட்ரிப்லெட் யூஸ் பண்ணி ஹைப்போடென்யூஸ் வந்து 5 அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறோம். இதை யூஸ் பண்ணி sin theta cos theta ஓட வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வரும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்தது எப்படி ஆன்சர் பண்றது, இதுக்கான ஐடியா என்ன அப்படின்னு வேணும்னா நம்ம ஆர்எஸ்கே நீட் அகாடமியில ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நமக்கு இந்த மாதிரியான நிறைய பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லா மாடல்லையும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களோட அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க 9750771715.